நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். பாடல் வழி சிந்தனை. பாடல் தலைப்பு மனச்சுழல். பாடல் ஞானக்களஞ்சியத்தில் 1732. பாடல் மனமெனும் புதினமது சிவகாந்த அலைதான். மனிதனிடம் புலனுணர்வில் அது விரைவு கொண்டு மனச்சுழலோ வினாடிக்கு 14 முதலாய் மாறி பல நிலைகளிலே 40 வரை போம். மனமதுவே அகத்தவ ஆக்கினை துரியம் இவற்றில் மழைப்பின்றி 8 முதல் 13 வரை ஆம். மனம் சக்திகளம் நிற்க 4 முதல் 7 ஆம். மறைபொருளாம் சிவகலத்தில் 1 முதல் 3 ஆம். மனச்சுழல் ஆல்ஃபா பீட்டா தீட்டா டெல்டா சொல்லுவோம். இந்த நிலைகளை நம்ம விஞ்ஞானபூர்வமாக இப்போ நிரூபிக்க முயற்சி பண்ணி ஓரளவுக்கு அதில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஆனால் சாமிஜி எழுதினது காலம் எப்போன்னு நமக்கு தெரியும். இந்த புதினன்ற சொல்லுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, மனித வாழ்க்கை யதார்த்த நிகழ்வுகளை கற்பனை கதைகள் அல்லது சமூக பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு உரைநடை வடிவத்தில் நீண்ட விரிவான கதையாக்கும் ஒரு விஷயத்தை தான் புதினம் சொல்கிறோம். அப்போ புதினம் என்பது அளப்பரியது. நம்ம ஏற்கனவே படித்தது போல் மனம் எதுலேருந்து வந்துச்சுன்னா இறைநிலையில் வந்ததுனால அதோட தன்மை அப்படி தான், அது விரித்து கொண்டே போகிறது, அதற்கு எல்லை இல்லை. ஆனால் என்ன சாமிஜி சொல்கிறாங்க, மனிதனிடம் புலன் உணர்வில் அது விரைவு கொண்டு, புலன்னா நமக்கு தான் தெரியுமே, தோல் நாக்கு மூக்கு கண் காது சொல்கிறோம். 5 புலன் வழியாக இயங்கும்போது என்ன ஆகுது, மன சுழல் வினாடிக்கு 14 முதலாய் மாறி பல நிலைகளில் 40 வரை போகுது. நமக்கு தெரியும் மனசு எப்படி ஃப்ரீக்குவன்சி புலன் வழியாக செயல்படும்போது அதிகரிச்சுக்கிட்டே போய் 40 வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. அது அந்த மாதிரி போகும்போது அது என்ன ஆகும், மனிதனுடைய வாழ்க்கையில் தன்னோட என்ன வாழ்வின் நோக்கத்திற்கு எதிரான செயலாக அமைந்து விடும். அதை தான் சொல்கிறாங்க, மனமதுவே அகத்தவை ஆக்கின துரியம் இவற்றில். மனமது அகத்தவம் ஃப்ரீக்குவன்சி குறையுது, ஆக்கினை இன்னும் குறையுது, மழைப்பின்றி 8 முதல் 13 வரையாம். இந்த 2 ஆகினையும் துரியம் செய்யும்போதே நமக்கு ஃப்ரீக்குவன்சியை 8 கொண்டு வந்து சாமிஜி கொடுத்துட்றாங்க. மனம் சக்திகளம் நிற்க 4 முதல் 7 ஆம். மறைப்பொருள் சிவகலத்தில் 1 முதல் 3 ஆம். நம்ம அனுபவப்பட்டது தான் இங்கே பாடலாக சொல்கிறாங்க. இல்லை நம்ம பாடலை இப்போ அனுபவப்பட்டதுனால நம்மளால் அந்த பாடலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு நம்ம வந்திருக்கிறோம். அப்போ ஆகிநிலை ஆரம்பித்து துரியத்திலிருந்து சக்திகளம் சிவகோலம் போகும்பொழுது மனம் 1 முதல் 3 ஆம் சொல்கிறாங்க. அதுதான் நுணுகிய நிலை. அந்த இடத்துக்கு வரும்போது நானும் அதுவும் ஒன்று என்ற ஒரு உணர்வு தானாக ஏற்படும். இதற்கு நம்முடைய முயற்சி என்னவாக இருக்கணும்னா, பயிற்சியில் தொடர்ந்து ஈடுபடணும். சாமி சொல்வது போல் பயிற்சி தொடர்ந்து ஈடுபடும் பொழுதும் இந்த மனநிலை சூழலை குறைத்து அந்த இடத்துக்கு நம்மளால் வர முடியுன்றதை இந்த பாடல் வழியாக சாமிஜி நமக்கு சொல்லியிருக்காங்க. இதை கடைபிடித்து நாம் மகிழ்ந்து மற்றவரை மகிழ்விப்போம் என்று கூறி இந்த வாய்ப்பு நிலையை டிவிஎம்க்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.